ஒருத்தன் தேவர் குலத்தில் பெரிய ஆளு திருமங்கலத்தில் பிடி சர்வீஸை கூட நிறுத்தி அவரை தொகுத்துக்கிட்டார். திருநெல்வேலியில் எங்கால தான் மெஜாரிட்டி 77 நான் நிற்கும் போது. எனக்கு எதிராக ஜிஆர் ரெட்மண்ட் மீனவர்கள் ஓட்டே இந்த தொகுதியில் 70 ஓட்டு தான் இருக்கு. அவர் ஜெயிக்கார் நம்ம துவக்கம். அதான் எம்ஜிஆர். பாளையங்கோட்டையில் யாதவர்கள் அதிகம். ஆறுமுகனார் எங்க கேண்டிடேட். அவர் நாஞ்சில் மன்னனை போட்டு தவிர்த்தார் ஆறுமுகனார. அது இஸ் அ மாஸ் லீடர். மக்கள் தலைவர் அவர்லாம். மக்கள் தலைவர் சொல்லானுங்களா அது அவர் தான். இந்தியாவிலேயே 2 பேர் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு அறிவிப்பு வந்தா 10 நிமிஷம் கூட்ட கூடிடும். இந்திரா காந்தி தமிழ்நாட்டில், எம்ஜிஆர் தான். தலைவர் வந்துட்டார்னா திருக்குறள் முனுசாமி சொன்ன ஒரு ஜோக்கோட முடிக்க. திருக்குறள் முனுசாமி ஒரு காங்கிரஸ் கூட்டம் பேசியிருக்காரு பாண்டிச்சேரியில். பேசிட்டே இருந்தா ஒரு போய் ஆட்டோல புரட்சி தலைவர் வந்துட்டான்னு போயிட்டான். கூட்டம் முறை போயிட்டு மைக் செட்டுக்காரனு போயிட்டான். அப்புறம் நான் தான் பார்த்தேன். நானும் மைக் எடுத்துட்டு அங்கேயே போயிட்டேன். என்ன கூட்டம் இருக்கிற இடத்துல தானே பேசணும் அப்படின்னு கிண்டல் அடிப்பாரு எம்ஜிஆர் வந்தது. அப்போ ஒரு அம்மா கண்ணு 2 வீங்கி நின்னா என்னம்மான்னு கேட்டேன். வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இன்னைக்கு தான். அப்புறம் இங்க வந்திருக்க தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. அத்தனை அந்த ஆள் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. நம்ம போய் விடுதலை போராட்டத்தை நாங்கன்னா எவன் ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு. திருக்குறளா ரொம்ப அருமையா சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, கெடுக்கணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வராது. எவனையா கெடுக்கணும், அழிக்கணும், எதிரியை வாழ வைக்க. மாப்போசியன்கிற மிகப்பெரிய தமிழறிஞன் ஒரு தேசியவாதிய மேலவை தலைவராக வச்சு பார்த்தாரு. அப்ப மாப்போசி ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே இருக்காரு அந்த ஏசிக்குள்ளே. புரட்சி தலைவர் பார்த்துருக்காரு. ஐயா போலையா வீட்டுக்கு? வீட்டில் ஒரே வெப்பமா இருக்கு தம்பி, போக முடியாதுன்னாராம். அப்படியான இவர் ரூம்ல கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டாராம். மாப்போசி பேசிட்டே இருந்தாராம். 1 மணி நேரம் கழிச்சு போயிட்டு வாங்கன்னா போனா மாப்போசி வீட்டில் அதுக்குள்ள ஏசி மாட்டியாச்சான். இந்த கடையெழு வள்ளல்கள்லாம் நம்ம தமிழ் இலக்கணம் சொல்லுவோம். நான் அவனெல்லாம் தெரியாது எனக்கு. என் கண்ணால பார்த்தது அந்த ஆளை தான். அப்படிலாம் கொடுக்க முடியாது. அந்த ஆள் உயிரோடு இருக்காருயா. என்னைக்குமே ஒன்று சொல்லுங்க, உடல் அழிஞ்சு போகும். இது அழியுமா? கொடையெல்லாம் குமணன் தலையெழுத்து கொடுத்தான்னு மாதிரி அப்படித்தான் இவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அரசியல்ல சில சிக்கல்களை மாட்டிட்டாரு. இந்திரா காந்தி ரொம்ப பிரிய வச்சிருந்தது. மொராஜி தேசாய் ரொம்ப மிரட்டிட்டான் அவரை. இந்திரா காந்தி நிக்க அது என்னன்னா அவர்கிட்ட தெளிவு. இந்திரா காந்தி நிக்க முடியாத சூழ்நிலை ஒழிய அந்த சீட்டு காங்கிரஸ்க்கு இல்லைன்னு சொல்லல. மொராஜி என்ன மிரட்டினாலும் சிங்காரவடியில் தான் இருந்தாரு காங்கிரஸ். நான் அதை தான் சொல்லுவேன் எங்க கட்சிக்காரன்ட்ட. அதை மாத்தினாரா? கட்சி கொடுத்ததான் அவருக்கு. நான் அவரை காங்கிரஸ்காரன் தான் மேடம் சொல்லுவேன். பெரிய காங்கிரஸ்காரர் அவர். நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி பண்ண கேள்வி அது ஒண்ணு. அவரை போய் திமுக சேர்த்துட்டாங்க அந்த ஆளுமை. அது என்கிட்ட சொல்லுவார். சரி தம்பி, நான் காங்கிரஸ்காரன் நீங்க தானே சொல்லி என்ன கதறு போட்டிருந்தவர். கதறு உத்தராட்சம் என்ன ஆளவர் ஆளுமை இதெல்லாம். நீங்க ஒண்ணு இல்லைங்க. சன் பேப்பர் மில்ல எங்க டிரைவர் நாயுடு பயங்கர வெறிங்க. என்னாச்சு தலைவர் வர போயிட்டான். கார் எடுத்து போயிட்டான். அவருக்கு அந்த நோய் வந்த புதுசு. ஒரு கட்சி வச்சு தொடச்சிட்டே இருப்பாரு. சுகர் டவுன் ஆயிட்டு போல பழக்குன்னு இப்படி ஆயிருக்காரு. லைட் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டானுவான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கானுவான். இவங்க ஒவ்வொன்றும் அழுதான் ஜனங்கள்லாம். லைட்டை போட்ட உடனே அப்படின்னு இருக்காரு எந்திரிச்சுன்னு. அதான் மனுஷன். சுகர் டவுன் ஆயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டானுவா. இவர் இப்படி ஆயிட்டாருன்னு ஒண்ணு. அதுக்குள்ள அந்த அம்மா பக்கத்துல இருந்து ஜானகியம்மா சுகர் கையில் கொடுத்து போட்ட உடனே எந்திரிச்சு அப்படின்னு இருக்காரு. எல்லா பேரும் தலைவு தரையை தொடாமலே குட்டிக்க நடிச்சிருவாங்க சின்ன பேர் அவரை பார்த்தா. அதாவது இந்திரா காந்தி வருது, நாங்க ஏற்பாட்டுக்கு போறோம். இவர் சிஎம் அம்மா கூட்டு வர்றாரு. நான் சிவசுப்ரமணியம் காரில் போறேன். அப்ப சிவசுப்ரமணியத்தில் சொன்னாங்க, பாருங்க பயலோட எல்லாம் பாருங்க, சேரி பயலோட என்னன்னு ஒரு பேரும் கையை உண்ணாமலே குட்டிக்க நடிச்சிருக்கான் பாருங்க. பொம்பளை பூரம் சேலை 3 முள்ள ஓடிட்டு இருக்கா. இவனெல்லாம் நீங்க ஒரு மயிர் முடுங்க முடியாது. இவன் தான் ராஜா. அங்க நம்ம சும்மா அவன் கூட இருந்துக்கணும் எப்போதும் அப்படின்னு. செங்கோட்டையில செல்லசாமி என்னன்னு வைஸ் சேர்மன் திமுக கதிரவன் பண்ணினாரு. நான் உதயசூரியன் ஒரு பழத்தா தெரியுமா இவர், அவன் இடைத்தேர்தலுக்கு அங்க வாராரு புரட்சி தலைவர். காமராஜர் ராஜாஜி சேர்ந்த போது புரட்சி தலைவர் கடைசியில் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணலன்னா திமுக அன்னைக்கே காலி. எல்லா தொகுதியும் 3000 ஓட்டு 4000 ஓட்டு 5000 ஓட்டுல ஜெயிச்சுன்னா அது அவரால். செங்கோட்டையில முஸ்லீம் பொம்பளை உட்கார்ந்துருக்க பார்த்தேன். அப்பவுமே சிஎஸ் சொல்லிட்டேன், காமராஜெல்லாம் வர முடியாங்க, நொறுக்கிட்டாரு. பண்பு. அதாவது செங்கல்பட்டுல நடவு செய்யற விவசாயிகளை இறங்கி போய் பார்த்திருக்காரு. பார்த்து ரூபா எடுத்திருக்காரு. அது ஒரு கிழவன் சொல்லியிருக்கான், நீ நல்லா இருக்கியா போதும், எனக்கு ரூபா வேண்டாம்னு திரும்ப கொடுத்துட்டான். காருக்குள்ள அழுதாரான் தேம்பி இவ்வளவு நம்புதாங்களே, நான் இவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. எங்க ஜெர்மனி தாத்தா சொல்லாரு, கருணாநிதினா அவனை கை கொடுத்து அவன் மோதிரத்தை கிடைச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னு பேர். அவரை மாதிரிலாம் ஒரு அந்த மரணத்திற்கு வந்த ஊர்வலத்தெல்லாம் போலீஸ் ரொம்ப கட்டுப்படுத்த போய் தான் அந்த உள்ள விடமாட்டேன்டாங்க. ஏன்னா இவனை தூக்கிட்டு போயிருவான்,
கிராமத்துக்கு அவரை தூக்கி போய் எங்க ஊர்ல வச்சுக்கிட்டு தான் நான் காப்பாத்திடுவோமா. அப்பல்ல ஆஸ்பத்திரி அதுக்கு தானே பயந்தானுவா. அன்றைக்கு உதவியது இந்திரா காந்தி வந்து பார்த்து போனாங்க. சனியா பிளைட்டு போட்டு அங்கே கொண்டு விட்டு அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுறா, இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்ல பெரிய ஆச்சரியம், இந்திரா காந்தி பகல போகும்போது மட்டும் கண் முழிச்சு பார்த்துருக்காரு. அப்பதான் இவர் 40 ஆண்டு கால நண்பரே, நான் கதவின் பின்னால் இருந்தா அது பார்ப்பேனே அப்படின்னா எழுந்தாருக்கேன். நான் தான் கிண்டல் அடிப்பேன், நீ தான் போய் கடத்த வச்சிருவிய, எல்லாத்தையும் கடத்தி விட்டுருவிய, அதுக்குத்தானால ஒன்று உடலை என்னால 40 ஆண்டு கால நட்பு. இவன் ஒரு பிராடுங்க. 40 ஆண்டு நட்புன்னா நீ அந்த ஆளை வெளியாத்தலாமா கட்சி விட்டு வச்சிருக்க வேண்டாமா உள்ள. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அவர். அண்ணா வந்து கால்குலேட்டிவ். இவன் வந்து திங்ஸ் அபோவ். நான் பெரிய ஆளுன்னு நினைச்சே வீணா போயிட்டேன். மகனை அவரை மாதிரியே நடிக்க வச்சான். அவர் அழகு என்ன கலர் என்ன. எங்குள்ள எங்க மாப்பிள்ள ஒருத்தன் தூத்துக்குடி போகும்போது ஒரு இறங்கி எங்கேயோ ஒண்ணுக்கு போயிருக்காரு. தொடை என்ன கலரா இருக்கு தலைவர் இருக்குங்க என்கிட்ட வந்து. அவனை என்ன பண்ணேன் நான் சொன்னேன், அது எங்கே போய் பார்த்தேன். அவன் ஒண்ணுக்கு போப்பா, நான் பின்னாலே போயிட்டேன். தள்ளி போலீஸ் என்ன தள்ளனா ஒண்ணுக்கு போறதை மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிடுங்க. எப்படி ஒரு மனுஷன். ஒரு மத்திய அரசு விழாவுக்கு அவரை கூப்பிட விட்டாங்க தூத்துக்குடியில. திடீர்னு வந்து ஏறிட்டார் மேடல. மீனவ பையங்க வந்து பூரா ஆடுதான். காங்கிரஸ் தலைவர் 2-3 பேர் அன்னைக்கு காலியா இருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அவரே சொல்லார் மேடல, இவ்வளவு பெரிய தியாகிகள்லாம் என்ன கூப்பிடாம இருக்கலாம், நான் முதலமைச்சர் இல்லையா. நான் அப்போ ஒரு எம்பியை மட்டும் நானே காப்பாத்தி காரில் கூட்டு போயிட்டேன். இல்லைன்னா இவ்வளவு க்ளோஸ் இன்னைக்கு. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு அவர் பேர தலைவர், ஆகா நம்ம கிழவனை கொல்ல ஏற்பாடு பண்ணிட்டார. மீனவர் பையங்கெல்லாம் அடிச்சு கொண்டுருவானுவா. அவரு ஒரு மீனவர் பையன் எனக்கு தெரிஞ்சா வீடு பூரா எம்ஜிஆர் படமா வச்சிருப்போம். அந்த நல்ல ஊர், அந்த ஊர் திருச்செந்தூர் பக்கம் ஃபுல்லா எம்ஜிஆர் படம் தான், செவரே கிடையாது. இவர் தான் திறக்கணும்னு 20 வருஷம் அந்த வீட்டை வச்சிருந்தோம். வந்து திறந்தார். கல்யாணம் அவர் வந்தப்பறம் தான் பண்ணிக்கிட்டார். அவர்லாம் நீங்க வந்து கடவுள் மனுஷ ரூப நேர்மா வடமொழியில. கடவுள் நேரம் வந்துட்ட வரமாட்டான், மனுஷனா வருவான். அப்படி வந்தவர் ராமச்சந்திரன் தான். அவர் ஒண்ணு சிவாஜி சொல்றாரு, காலையில நான் குளிச்சுட்டு போற வர அவரு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டா கூட அவங்க அம்மா ராமச்சந்திரா தம்பி வரட்டும்டா கணேசன் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. நான் அங்கதான் சாப்பிட்டு வளர்ந்தேங்க. சிவாஜி எழுதுறாரு. அவரை சிவாஜி வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ரொம்ப எளிதா தீர்த்து விட்டாரு. சிவாஜிக்கு ஆசியா ஆப்பிரிக்கா விருது கிடைக்கி அமெரிக்கால இருந்து வராரு. சிவாஜி பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாரு. அதெல்லாம் மனசு வேணும். அவரே அந்த ஓப்பன் கார்ல சிவாஜி கூட உட்கார்ந்துட்டு சிவாஜி கும்பிட்டுட்டே வர்றாரு. ஒரே கைதட்டு கூட்டம் கேட்டான். நான் விளையாட்டாச்சு கைதட்ட பூரா எம்ஜிஆருக்கு சிவாஜி நின்று வந்துட்டு இருந்தாரு. அதான் உண்மைதான், உண்மைதானே. அந்த ஆளை தான் பார்த்தா கைதட்டுவான், சந்தோஷப்படுவான். இவன் சிறந்த நடிகன் தானே. இன்னொன்னு பாருங்க, வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்ததுக்கு ஒரு சினிமா போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. மந்திரிகள் ஆரம்பிரப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க. படம் போட்டிருக்காங்க. தில்லானாம ஆரம்பிரப்பம் கோவப்பட்டிருக்காரு. தலைவர் நம்ம படம் பண்ணலாம். நம்ம நாட்டு கலைகள் 2 அவன் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் பார்த்தா தான் தெரியும்டா. சும்மா உட்காரு. எவ்வளவு பெரிய மனுஷன் அது. தான் படத்தை பாடல இல்ல. இதுதான் நாதஸ்வரம் தெரியும், நடனம் தெரியும், கதை இருக்கு. தம்பி நல்லா நடிச்சிருக்கான். அது சிவாஜிக்கு தெரிஞ்சு சிவாஜி அழுதாரம். அண்ணன் 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 பாரு சிவாஜி. உண்மையில அண்ணன் தான். எம்ஆர் ராதா சுட்டுட்டாருன்னா அவர்த்தையும் பிரியமா தான் இருந்தாரு. கிடையாது என்னென்ன பாரு, அவர் எம்ஆர் ராதா ராமச்சந்திரா அப்படிம்பாரு. என்னன்னே சுட்டார வச்சால நமக்கு சீனியர், நம்மளை வளர்த்தவர். என்னன்னே 2 கட்சியும் சேருடா, கிழடு வேற போயிட்டுது பெரியார் போன அன்னைக்கு. 2 பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு உயர்ந்த. அது இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் எம்ஜிஆர் வந்து சகாப்தம் மட்டுமல்ல, மறைந்தும் உயிர் வாழ்வார்கள்னு சொல்லுகிற பட்டியல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் காமராஜுக்கு அடுத்த இடத்துல அவர் தான் இருக்கார். வேற யாரும் கிடையாது. காமராஜ் இருக்காரு, அவரும். நான் எந்த பேச்சிலையும் அவரை பேசாம இருந்தார். நன்றி, வணக்கம்.